வணக்கம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இடப்பெயர்வால் வீடுகளை இழந்த மக்களுக்கு புதிதாக வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட போகுது என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தி காணப்படுகின்றது. ஆனைரவு உப்பு என்கின்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. இதுவரை ரஜ லுணு என்று இருந்த அரச உப்பு என்று சொல்லி இருந்த அந்த ஆனைரவு உப்பு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த அரச உப்பு என்ற பெயரில் இருந்த அண்மைய சில மாதங்களுக்கு முன்னர் பெயர் மாற்றப்பட்டு இருந்தது. இது சம்பந்தமாக பல தரப்பினரும் எதிர்ப்பை அடுத்து சில தினங்களுக்கு முன்னர் அந்த எதிர்ப்பாளர்களின், அதாவது தமிழ் மக்களின் விருப்புக்கு ஏற்றவாறு ஆனைரவு உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியையும் பார்ப்போம். விசேட சுற்றி வளைப்பில் சுன்னாகத்தில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாகவும் விரிவாக ஒரு செய்தி இருக்கிறது. அது சம்பந்தமாக பார்ப்போம். செம்மணியில் 2 மனித எலும்புக்கூடுகள் அண்மைய சில மாதங்களுக்கு முன்னர் செம்மணி பகுதியில் கட்டட நிர்மாண செயற்பாடு ஒன்றின் போது வெட்டப்பட்ட அத்திவாரம் ஒன்றில் மனித எலும்புக்கூடு என்பு காணப்பட்டதன் அடிப்படையில் அந்த பகுதியில் பெரியோரு மனித புதைகுழி இருந்திருக்கலாம் என்று சொல்லி அச்சப்பட்ட நிலையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக நீதிமன்றத்தினால் அப்பகுதி தற்போது அகழ்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது 2 பெரிய மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மேலும் பல எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இந்த செம்மணி பகுதி மனித புதைகுழி உள்ள பகுதி என்று பிரகடனப்படுத்தப்படுமாறு பல தரப்பினராலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் 90களில் கிருசாந்தி குமாரசுவாமி என்கின்ற பாடசாலை மாணவி செம்மணி பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளில் சோமரட்ன ராஜபக்ச உட்பட பலருக்கு மரண தண்டனை தீர்ப்பு நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அந்த காலப்பகுதியில் இதுவரை அதாவது மரண தண்டனை நிறைவேற்றப்படாமல் மரண தண்டனை கைதிகளாக தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தற்போது தமக்கு ஒரு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கை நீதிமன்றத்தினால், அதாவது நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக மேல்முறையீடு அவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விளக்கங்களையும் பார்ப்போம். அந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொலியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இயல்பான அளவு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விரிவான காணொலிக்கு செல்வோம். ஆனைரவு உப்பு என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. சபையில் அமைச்சர் கந்து நொத்தி தெரிவிப்பு. ஆனைரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்புக்கு ஆனைரவு உப்பு என்ற ஒரு பெயரை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்து நொத்தி தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா 27/2 தனது அமர்வின் போது முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் பெயர் ரஜ உப்பு என்று குறிப்பிடப்படுகின்றது. முழு சந்தை கட்டமைப்பையும் கைப்பற்றுவதற்காகவே இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கு பிரதிநிதிகள் வலியுறுத்தலுக்கு அமைய ஆனைரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை ஆனைரவு உப்பு என்று குறிப்பிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக ஒரு தரப்பினரை தவறாக வழிநடத்தியுள்ளார்கள். உப்பளத்தில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஆனைரவு உப்பு தொழிற்சாலைக்கு அரசியல் பரிந்துரைகளுடன் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. முறையான வழிகளுக்கு அமைவாகவே நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அரசியல் தலையீடு உள்ளதென்று குறிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனரவு உட்பள தொழிற்சாலையில் ஒரு சில சேவையாளர்கள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் உப்பு உற்பத்திக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. தொழிலாளர்களின் நலன்புரி திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார். இதேவேளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கும் குறித்த கைத்தொழில் அமைச்சருக்கும் இடையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனரவு உற்பத்தி தற்போது அரசாங்கம் அரச உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிராகவும் ஆனரவு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற கூலி தொழிலாளர்களுக்கு நலன் சார்ந்தும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் காரசாரமான விவாதங்களை மேற்கொண்டிருந்தார். இதன் பலனாக தற்போது அந்த ஆனரவு உற்பத்தி என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விசேட சுற்றி வளைப்பில் சுன்னாக பகுதியில் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுன்னாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் போலீஸ் நேற்று முன்தினம் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்டவர்கள், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள், போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்தவர்கள் என 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் வீட்டுத் திட்டத்துக்கு அரசால் வழங்கப்படுகின்ற நிதியை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. செம்மணியில் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஒரு முழு மனித எலும்புக்கூட்டு தொகுதி மீட்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயான மனித புதைக்குழியில் இருந்து ஒரு முழு மனித எலும்புக்கூட்டு தொகுதி நேற்று செவ்வாய்க்கிழமை முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அதனையடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமானது. 2ஆம் நாளான 16ஆம் தேதி அகழ்வின் போது முழுமையான எலும்பு தொகுதி மேலதிகமாக மண்டியோடு ஒன்றும் கையெலும்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 5 மண்டியோடுகளும் எலும்புக்கூட்டு எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதன் அடிப்படையில் அவை அவசரமாக புதைக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுவரையிலான அகழ்வு பணிகளில் 7 மனித மண்டியோடுகளுடன் கூடிய எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. அந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1990களில் கிருசாந்தி குமாரசுவாமி என்கின்ற பாடசாலை மாணவி பாடசாலையிலிருந்து வருகின்ற போது செம்மணி சந்தியில் வைத்து படையினரால் மறைக்கப்பட்டு குறித்த மாணவி மட்டும் இறக்கப்பட்டு பஸ்ஸும் அதனுடன் வந்த பயணிகளும் அனுப்பப்பட்டிருந்தனர். இது சம்பந்தமாக தடுத்து வைக்கப்பட்ட பாடசாலை மாணவி கிருசாந்தி அவர்கள் படையினரால் கூட்டு வன்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார். கிருசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்முறை படுகொலை வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட ஐவர் தாக்கல் செய்யப்பட்ட மனித உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு நேற்று ஏகமனதாக நிராகரித்துள்ளதுடன் மேன்முறையீடு செய்வதற்கும் அனுமதி மறுத்துள்ளது. முதல் குற்றவாளி சோமரட்ன ராஜபக்ச உட்பட தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஐவர் தாங்கள் பல வருடங்களாக மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர் என்று தெரிவித்து அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தனர். தங்களின் மரண தண்டனையை நிறைவேற்றாமல் தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தங்கள் மனுவில் தெரிவித்திருந்தனர். ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா அவர்களின் சார்பில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்படுவது கொடூரமானது, மனிதாபிமானமற்றது என்று தங்கள் மனுவில் தெரிவித்திருந்தனர்.
அவர்கள் இது தங்கள் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தனர். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சார்பில் ஆஜராகிய சிரேஷ்ட ரிஜிஸ்டர் ஜெனரல் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து கடும் ஆட்சேபனைகளை முன்வைத்தார். பொது மன்னிப்பு வழங்குவதென்பது முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் விருப்பமே. எந்த ஒரு குற்றவாளியையும் அதன் சட்டபூர்வ உரிமையாக கருத முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த மனு காலக்கொடுவிற்கு உட்பட்டது. மேலும் மனுதாரர்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கும் விதத்தில் செயற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நீதிபதிகள் குழுவினர் இந்த ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்டதுடன் மனுவை நிராகரிக்க தீர்மானித்திருந்தனர். ஆக செம்மணி என்பது கடந்த 90களில் இருந்து இதுவரை புதைகுழிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. 1990களில் 400க்கும் மேற்பட்ட மனித உடலங்கள் அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக குறித்த கிரிசாந்தி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சோமரட்ன ராஜபக்ச தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் அகழ்வு பணியின் போது அந்த பகுதியில் குறிப்பிடப்பட்ட சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. ஏனைய எலும்புக்கூடுகள் இரவோடு இரவாக அகற்றப்பட்டிருந்தது என்று அக்கால பகுதியில் செய்திகள் பரவலாக வெளிவந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.